வணக்கங்கண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேங்கண்ணா. அண்ணா நம்மள சாஃப்ட் நேம் சொல்லிருங்க. நம்ம கடை பேர் ஜெகதீஷ் ஜெம்ஸ். நம்ம கடை கோயம்புத்தூர் டவுன் ஹால் ராஜா ஸ்ட்ரீட் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல மாடியில் இருக்குங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம வந்துட்டு ராசிக்கல் வியாபாரம், ஜெம்ஸ்டோன்ஸ் பிசினஸ் சொல்றது. ஓகே, நம்மள்ட்ட வந்துட்டு ராசிக்கல் எல்லாமே கிடைக்கும். ராசிக்கல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 9 கல் 10 கல் தான் பார்த்திருப்பீங்க. இதுல 100க்கும் மேற்பட்ட கற்கள் இருக்கு. ஓகே, அந்த கல் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. அந்த கல் சம்பந்தமா எல்லாமே டீடைலா நம்ம பார்க்கலாங்க. ஓகே, நான் ஒரு ஜெமாலஜிஸ்ட். நான் இது சம்பந்தமா படிச்சுட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆகுது. 20 வருஷமா இருக்குங்க. 20 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம். ஓகேண்ணா. அதனால உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி டவுட்னாலும் ஸ்டோன் சம்பந்தமா என்ன டவுட்டா நம்மள்ட்ட கேட்டீங்க கரெக்டா சொல்லிடுவோம். ஓகே, நீங்க அஸ்ட்ராலஜி பார்த்து சம்பந்தமா ஏதாவது டவுட் கேட்டா நமக்கு ஒன்றும் ஐடியா கிடையாது. ஓகே, உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலஜி சம்பந்தமா ஏதாவது டவுட்னா நீங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கை அஸ்ட்ராலஜில பார்த்துட்டு என்ன கல் வேணும் அந்த கல் எங்கள்கிட்ட கேட்டீங்க அந்த கல்லை கரெக்டா கொடுத்துருவோம். ஓகே, இப்போ வெளியூர் அல்ல அதர் மாவட்டம், ஆல் ஓவர் இந்தியா, பேன் இந்தியா கொரியர் சர்வீஸ் உண்டுங்க. கொரியர் பண்ணிடுவீங்க? கொரியர் சர்வீஸ் பண்ணுவோம். எல்லா ஊருக்கும் கொரியர் பண்ணிடுவோம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கல் வேணும்னா நமக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. ஓகே, என்ன கல் வேணும்னு அந்த கல் ஃபுல்லா டீடைல் அனுப்பிச்சு விடுவோம். அப்புறம் அந்த கல் நீங்க செலக்ஷன் ஒரு 4 கல் அனுப்பிச்சு அதுல ஒரு கல் செலக்ஷன் பண்ணீங்கன்னா அமௌண்ட் சொல்லுவோம். கூகுள் பே பண்ணா கொரியர் பண்ணிடுவாங்க. ஓகே, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான்? ஆன்லைன் ஆமா, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான். கொரியர் சர்வீஸ் உண்டு. அப்புறமேட்டு சர்டிஃபிகேட் போட்டுக்கலாம். சர்டிஃபிகேட் காஸ்ட் கஸ்டமர் சேர்ந்தது. ஓகே, அப்புறம் நம்ம 1 by 1 எல்லா கல்லையும் பார்க்கலாங்கண்ணா. ஓகே, ஓகேங்கண்ணா. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறத பற்றி அப்படியே டீட்டெயிலாக சொல்லுங்க. நம்மள்ட்ட நிறைய கல் இருக்குங்க. நம்ம 1 by 1 நிறைய இருக்கு. எல்லாத்தையும் 1 by 1 பார்க்கலாங்க. ஓகே, நான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இந்த ப்ரீசியஸ் ஸ்டோன், செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். ஓகேங்க. ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்ல நவரத்ன 9 கல் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் சொல்றது. ஓகே, அது இல்லாம மத்த கற்கள் 100க்கும் மேற்பட்ட கற்கள் அதெல்லாம் செமி ப்ரீசியஸ் சொல்றதுங்க. ஓகேண்ணா. செமி ப்ரீசியஸ்னா என்ன, ரெண்டுமே ஒரிஜினல் தான், நேச்சுரல் ஸ்டோன்ஸ் தான் நம்மள்ட்ட பொறுத்தவரைய. அதுல வந்து செமி ப்ரீசியஸ்னா வேல்யூ கம்மியா இருக்கிற செமி ப்ரீசியஸ் சொல்றது. ப்ரீசியஸ் செமி வேல்யூ ஜாஸ்தி உள்ள கல் தான் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் சொல்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் பார்க்கலாம். எல்லோ சஃபேர் கனக புஷ்பராகம், பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி. கருநீலம் ப்ளூ சஃபேர், பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி. ரூபி மாணிக்கம், பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி. பவளம் எல்லாமே ரெண்டுமே டாப் குவாலிட்டி, ஓவல் ரவுண்டு. ராகு கேது கேட்சை கோமேதகம். எமரால்டு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட மரகத பச்சை பாத்தீங்கன்னா சிவலிங்கம் நம்மள்ட்ட இருக்குங்க. இது ஒரிஜினல். அதே மாதிரி விநாயகரும் நம்மள்ட்ட இருக்கு. இதுவும் ஒரிஜினல். இதுல பாருங்க விநாயகர் கார்விங் பண்ணிருக்கோம். ஓகே, சரிங்களா. அப்புறம் முத்து, கடல் முத்து, வளர்ப்பு முத்து, ரெண்டுமே ஒரிஜினல் முத்து தான். ஒண்ணு கடல் இயற்கையா வர்றது, அதே ப்ரொசீஜர்ல குளத்துல வளர்க்குது கடல் வளர்ப்பு முத்து. ஓகே, சரிங்களா. அப்புறம் இதுல இனிமே வரல செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். ஓகே, பெரிடாட், டர்க்வைஸ் ஃபெரோசா, ஒயிட் சஃபேர், ஜேட் லீஃப், ஜேட் ரிங் சைஸ் இருக்குங்க. ஓகே, ஓப்பல், ப்ளூ டோபஸ் டாப் குவாலிட்டி, அக்வாமரின், அமித்திஸ்ட், பிளாக் ஆனெக்ஸ், பிளட் ஸ்டோன் ரெட் கலர் ஸ்டோன் நினைச்சுக்கோங்க. அப்படி கிடையாது, கிரீன் கலர் ஸ்டோன்ல ரெட் கலர் ஸ்பாட்ஸ் இருக்கதான் பிளட் ஸ்டோன் சொல்றது. சரிங்களா. இது கர்னீலியன், கார்னெட், லாபிஸ் லசுலி. இது டைகர் சைல நம்மகிட்ட பிரேஸ்லெட் இருக்கு, மாலைகள் இருக்கு. இது சன்ஸ்டோன், நேச்சுரல் சன்ஸ்டோன். இது வந்துட்டு பைரைட் பாருங்க. இது இப்ப ரீசெண்டா பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஜிகினா மாதிரி மினி இருக்கும். இது வந்து பைரைட். இது ஸ்மோக்கி குவார்ட்ஸ். இது இவ்வளவு தூரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதோட பிரைஸ் டீடைல் எதுவும் சொல்லாம? பிரைஸ் டீடைல் வந்துட்டு ஆக்சுவலா இதுவரை பிரைஸ் டீடைல் சொல்லாத மெயினான ரீசன் என்னன்னா, இதுவரை நம்ம கஸ்டமர்ஸ் வந்துட்டு எல்லாமே நகைக்கடைக்காரவங்க, ஓகேனா, அஸ்ட்ராலஜர், அப்புறம் நகைக்கடைக்கு வேலை செய்யற கோல்டு ஸ்மித். இதுவரை அப் டு டேட்டா எனக்கு கஸ்டமர்ஸ் அவங்க தான் எனக்கு சோறு போடுற தெய்வம். சரிங்களா. அவங்கள ஓவர்டேக் பண்ணி இப்ப நம்ம ரீட்டைல் வியாபாரத்துக்கு பண்றோம் அப்படின்னா எனக்கு அவங்களோட பிசினஸ் பாதிக்கக்கூடாது. ஓகே, அதனால பிரைஸ் அவங்களுக்கு கொடுக்க அதே ரேட்ல ரீட்டைல் கஸ்டமர்ஸ் கொடுக்க போறோம். ஓகே, சோ பிரைஸ் ரிவீல் பண்ணா அவங்க பிசினஸ் பாதிச்சிரும். ஓகே, சோ அதனால கால் பண்ணி கேட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணாலும் டீடைல்ஸ் A to Z ஃபுல்லா அவங்களுக்கு கொடுக்க அதே ரேட் உங்களுக்கு கொடுக்குற அது டீடைல் ஃபுல்லா உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகே, தயவு செஞ்சு ஆன்லைன்ல ஆன் தி ஸ்கிரீன்ல எனக்கு ரேட் சொல்ல வாய்ப்பு கம்மி தான். ஓகே, சாரி. நம்ம டீடைல் அதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்க. அப்புறமே நம்மள்ட்ட இப்ப இனிமே பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோன், ஃபேன்சி கட்ல பாக்குறாங்க. ஓகே, நம்மள்ட்ட பாருங்க ப்ளூ சஃபேர் பார்த்தோம், ஓவல் பார்த்தோம், ஸ்கொயர் பார்த்தோம். அதுல வந்து பியர் ஷேப், ரூபி பியர் ஷேப், எமரால்டு பியர், அப்புறம் எல்லோ சஃபேர் பியர் ஷேப், ஸ்கொயர். அப்புறம் இது டான்சனேட் டாப் குவாலிட்டி. இது டைமண்ட் ஜுவல்லரி செஞ்சு லேட்டஸ்டா வச்சு செய்யறது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. மூன் ஸ்டோன், ரெயின்போ மூன் ஸ்டோன் டாப் குவாலிட்டி, கோல்டன் டோபாஸ், சிட்ரின் குவார்ட்ஸ், பிங்க் டோர்மலின், ஒயிட் ஜிர்கான், நேச்சுரல் ஒயிட் ஜிர்கான். நீங்க நார்க்கடையில பாக்குறது ஏடி ஒயிட் ஜிர்கான். ஆனா இது நேச்சுரல் ஒயிட் ஜிர்கான், கெமிக்கல் மேட் கிடையாது, நேச்சுரல் இயற்கை பூமியில கிடைக்கிறதுங்க. ஓகே, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு அவஞ்சரி விநாயகர். சரிங்களா. மரகத விநாயகர் நினைச்சுக்கோங்க, அப்படி கிடையாது. இது அவஞ்சரி விநாயகர். இதுதான் மரகத சிவலிங்கம். ஓகே, சரிங்களா. இது ரெண்டு ஒரே கிரீன் கலர் இருந்தா ரெண்டு வேற கல். ஆனா சரிங்களா. எமரால்டுங்கிறது ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், இது அவஞ்சரி செமி ப்ரீசியஸ்ல வருங்க. அப்புறம் இது பாருங்க புலிப்பல்லு யானை தந்தம். சரிங்களா. புலிப்பல்லு யானை தந்தம்னா இது ஒரிஜினல் கிடையாதுங்க. இது வந்து சர்பன்டைன் சொல்லிட்டு ஒரு கல்லு. ஓகே, சரிங்களா. இது வந்துட்டு நேச்சுரல் புலிப்பல்லும் யானை தந்தமா கிடையாது. இது அதே கலர்ல இருக்கிறதுனால, ஸ்டோனும் அதே கலர்ல இருக்கிறதுனால அந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை நிறைய பேர் கேக்குறாங்க. சரிங்களா. அப்புறம் லாபிஸ்ல சொல்லி பாத்தீங்க, அதுலயே வர கார்விங். இது
அதுலயே வர அப்புறம் ரூபி கார்விங், சரிங்களா, ரூபி ஸ்டோன்ல வர கார்விங் இதெல்லாம். அப்புறமேட்டுக்கு இது வந்து ஜேடு, இது ஜேடுல வந்துட்டு அதே மாதிரி கார்விங் பண்ணது. ஓகேண்ணா. சரிங்களா. அப்புறம் இனிமே பார்க்கறது சேம் நவரத்ன செட். நவரத்ன செட் பார்த்தா இது வந்துட்டு பெரிய பெரிய நவரத்ன செட். இது வந்து ஒரிஜினல் கிடையாது, இது செமி ப்ரீசியஸ். இது செமி ப்ரீசியஸ் சிந்தெடிக் மிக்ஸ் ஆயிருக்கும். இந்த செலிபிரிட்டிஸ்ல பெரிய பெரிய நெக்லஸ்லாம் வச்சு போட்டு பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வர நவரத்ன செட் இது. அப்புறம் ஆனா அதுல ஒரிஜினல் நவரத்ன செட் நம்மள்ட்ட கிடைக்கும். இந்த மாதிரி வைரத்தோட கிடைக்கும், வைரம் இல்லாமல கிடைக்கும், வைரத்தோட கிடைக்கும். இது வந்து பியூர் எல்லாமே 100% எல்லாமே ஒரிஜினல். 8 கல்லும் ஒரிஜினல், 9வது வைரமும் ஒரிஜினல். வைரம் அந்த மாதிரி வேணா சர்டிபிகேட் கூட போட்டுக்கலாம் வைரத்துக்கும். இந்த மாதிரி சர்டிபிகேட் வேணா போட்டு தருவோம் நாங்க. சரிங்களா. நவரத்ன செட் நம்மகிட்ட நிறைய ஷேப்ஸ் இருக்கு. பியர் ஷேப் இருக்கு, ஓவல் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா இது செமி ப்ரீசியஸ். இங்க பாத்தீங்களா பெரிய பெரிய நவரத்ன செட் செமி ப்ரீசியஸ் சொன்னேன். அதுல வர சின்னது இது. அதுல நம்மள்ட்ட பியர் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, ஓவல் இருக்கு, ரவுண்ட் இருக்கு. ஓகேங்களா. சரிங்களா. அப்புறம் பாருங்க இது வந்துட்டு நிலப்படி செட்டுன்னு சொல்றது. வீட்டுல பூமி பூஜை பண்றப்ப அதுக்கு பூமிக்கு அடியில போடுவாங்க. ஓகே. அதுல வர நிலப்படி செட்டுக்கு இது ஐம்பொன். ஐம்பொன் 5 மெட்டல் உள்ளது. சரி, இது பூமி பூஜை போடுவாங்க வீட்டுல. அப்புறம் இப்ப பாருங்க இதெல்லாம் வந்துட்டு பவள மாலைகள். இது தைவான் பவளம் சொல்லி இது ஒரிஜினல் வராது. இது வந்து பாத்தீங்கன்னா இத்தாலி பவள மாலை, இது ஒரிஜினல். ஓகே. சரிங்களா. அப்புறம் இது தாலி பவளம், இது தைவான், இது ஒரிஜினல் வராது. ஆனா இது தாலி பவளம், இது ஒரிஜினல் டாப் குவாலிட்டி. இது ஓகேண்ணா. இது ஒரிஜினல் தாலி பவளம். இது நவரத்ன செட் பாத்தீங்கன்னா நவரத்னம், அதுல வர நவரத்ன மாலை, இது எல்லாமே ஒரிஜினல். ஓகே. அப்புறம் இது முத்து மாலை. முத்து மாலை நிறைய சைசஸ் இருக்கு, நிறைய ஷேப்ஸ் இருக்கு. எது வேணா ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா தருவோம். அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஃப்ளோரைட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன். ஓகேங்களா. அம்பானி மேரேஜ்ல பெரிய பெரிய எமரால்டு வச்சு மேரேஜ்ல பாத்தீங்க, அந்த மாதிரி பெரிய ஸ்டோன். ஆனா இது எமரால்டு கிடையாது, இது ஃப்ளோரைட்னு சொல்லி செமி ப்ரீசியஸ் வர கல்லு. இது வந்து வேல்யூ கம்மி தான், ஒரு 20,000 30,000 50,000 வந்துடும். ஓகே. சரிங்களா. அப்புறம் இதுல பேப்பர் வெயிட், தேஞ்சூர் பெயிண்டிங், குந்தன் ஜுவல்லரி ஒர்க் பண்ணது. ஓகே. இது அதே மாதிரி தான், இது ரோஸ் குவார்ட்ஸ்ல, அது ஆனக்ஸ் ஜேடு, இது வந்துட்டு ரோஸ் குவார்ட்ஸ்ல பண்ணது. ஓகேங்கண்ணா. அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஸ்படிக பென்சில். மெடிடேஷன் வீட்டுல ரைக்கி பண்றவங்க கையில வச்சுட்டு பண்ணுவாங்க. சரிங்களா. ஸ்படிக் பென்சில், அது ஸ்படிகத்துல வர மகாபேரு, விநாயகர். விநாயகர்ல நம்மள்ட்ட 2-3 சைசஸ் இருக்கு. ஓகே. அதுல விநாயகர் நம்மள்ட்ட லட்சுமி இருக்கு, சரஸ்வதி இருக்கு. அப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே சர்டிபிகேட் ஸ்டோன். இந்த மாதிரி இந்த ஸ்டோன் கேட்டீங்கன்னா நம்ம சர்டிபிகேட் போட்டுக்கலாங்க. சர்டிபிகேட் நாங்க வெளியில தான் போடுறோம். நான் சொன்ன முன்னாடி சொன்ன நான் ஒரு ஜெமாலஜி சர்டிபிகேட் பண்ணலாம். பட் நம்ம பிசினஸ்க்கு வந்துட்டதுனால சர்டிபிகேட் பண்ணலங்க. நம்ம பண்றது ப்ரொஃபஷனல் பிசினஸ் மட்டும் தான் பண்றோம். என்ன மாதிரி ஒரு ஜெமாலஜிஸ்ட் வெளில கொடுத்து லேப் வச்சிருக்காரு, அவர்கிட்ட வெளில கொடுத்தா பண்றோம். அது சர்டிபிகேட் கஸ்டமர் சேர்ந்து. ஆனா இப்போ இவ்வளவு தூரம் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சாஃப்ட் இருக்கும். அந்த சாஃப்ட்லாம் விட்டுட்டு நம்ம கடைக்கு வரணும் அப்படின்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? நம்மள்ட்ட வாங்குறது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹோல்சேலுக்கு நம்ம டைரக்டா ஃபேக்டரியில இருந்து அங்க வாங்குவோம். நடுவுல மீடியேட்டர் யாரும் வைக்க மாட்டோம், இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம டைரக்டா பல்கா வாங்குறதுனால நம்ம டைரக்டா ஃபேக்டரியில போய் வாங்குறதுனால அந்த மீடியேட்டர் மார்ஜின் போகும். அதே போல நீங்க டைரக்டா என்கிட்ட வாங்குறதுனால நடுவுல இருக்க அந்த ஜுவல்லரி அவங்களோட மீடியேட்டரோட அந்த சார்ஜஸ் உங்களுக்கு டிஃபரெண்ட் வரும். சாலிடா வெளியில வாங்குறதோட ஒரு 1000 ரூபாய்க்கு வெளியில வாங்குனீங்கன்னா நம்மள்ட்ட வாங்கினீங்கன்னா ஒரு 700 ரூபாய் கிடைக்குங்க. 300 ரூபாய் நமக்கு வந்து கம்மியா 30%. 300 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வாங்கினா 300 ரூபாய் அப்படின்னா இதே 10,000 வாங்கினா 3000 டிஃபரன்ஸ் வரும். தாராளமா நம்மள்ட்ட வாங்கிக்கலாங்க. நம்மள்ட்ட வாங்கி நீங்க வந்துட்டு லோக்கல் ஜுவல் ஆர்னமெண்ட் செஞ்சுக்கலாம். இல்லாட்டி மோதிரமும் நம்மள்ட்ட செய்யணும்னாலும் மோதிர சைஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி வியாபாரிங்களா இருந்தாலும் கூப்பிடலாம் தாராளமா. நம்மளுக்கு வியாபாரி தான் நிறைய வியாபாரி தாங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலா கஸ்டமரோட. ஓகேங்க. இனிமே இதுவரை நம்ம ஜெம் ஸ்டோன் சம்பந்தமா பார்த்தோம். இனிமே நம்மள்ட்ட இருக்க மாலைகள், பிரேஸ்லெட் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்கண்ணா. ஓகே. ஆனா இப்போ மாலை வச்சிருக்கீங்க, இதோட டீடைல்ஸ் அப்படியே சொல்லுங்க. எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாப்போம் கருங்காலி மாலைங்க. கருங்காலி மாலை பியூர் ஒரிஜினல் கருங்காலி மாலை. நம்மள்ட்ட 4mm 6mm 8mm சொல்லி 3 சைஸ் இருக்கு. கருங்காலி மாலையில நம்மள்ட்ட தாயத்து இருக்கு, பிரேஸ்லெட் இருக்குங்க. இது ஸ்படிக மாலை நம்மள்ட்ட பிரேஸ்லெட் இருக்குங்க. ஓகேண்ணா. ஸ்படிக மாலை அதே மாதிரி இது வந்துட்டு இது ரெண்டுமே சைனா முத்துங்க. இது ஒரிஜினல் வராது, இது கலருக்காக கேக்குறாங்க, அதுக்கான வச்சிருக்கோம். இது மல்டி குவார்ட்ஸ் மாலை சொல்ல, இது ஒரிஜினல் வராதுங்க. ஓகேண்ணா. சரிங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஜேடு மாலை ஒரிஜினல். இது ஃபெரோசா டர்க்வைஸ் கல் முன்னாடி பாத்தீங்க, அதுல வர ஒரிஜினல் மாலை இது. அப்புறம் சன்ஸ்டோன் ராஜவர்த்தி கல் அது ஹார்ட் இன் ஷேப் பெண்டன் பாத்தீங்க, அது அதுல வரது. இது ஒரிஜினல் வராது. இது டைகர் சை மாலை, இதுல பிரேஸ்லெட் இருக்கு, இது ஒரிஜினல். இது ஒரிஜினல்ல வருங்க. இது கார்னட் மாலை டாப் குவாலிட்டி ஒரிஜினல்ல வருங்க. இது ஒரிஜினல் வரும். ஓகேண்ணா. ஆனா இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், இப்போ நம்ம மாலைகளை கண்டினியூட்டி பாக்குறோங்க. அதுல ஒரு ரூபி மாலை, இதுல நேச்சுரல் ரூபி மாலைகள். நம்மகிட்ட இந்த ரூபி மாலையில 4 லைன் 5 லைன் 6 லைன் 7 லைன் இருக்குங்க. இது நம்மகிட்ட ரூபி இந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு இதுல எது வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க, டீடைல் சொல்றேங்க. இது ரூபி டாப் குவாலிட்டி, இது அன்கட் மாலை. இப்ப பார்த்தாலும் கட் மாலை கட் பண்ணிருக்கோம், இது அன்கட் மாலை டாப் குவாலிட்டிங்க. இது அது ரூபி மாலையில பர பியர் ஷேப். இது அதுல ஒரு ஓவல் மாலை, சிங்கிள் லைன் டபுள் லைன் இருக்குங்க. அப்புறம் இது ட்விஸ்டட் மாலைன்னு சொல்றது, இது வந்துட்டு ஒரிஜினல் வராது.
ஓகே இதுல நம்மள்ட்ட மல்டி கலர் இருக்கு, அதையும் காட்டுறேன். இதுல ஆக்சுவலி செட், இது நெக்லஸ் பிரேஸ்லெட் செட் வருங்க. இது ஓகே இது பாருங்க, இது சிந்தட்டிக் ரூபி மாலை. இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வேற லைட் கலர் டார்க் கலர் வச்சிருக்கோம். ஆனா இது ஒரிஜினல் கிடையாதுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது எமரால்டு மாலைங்க. எமரால்டு மாலை டாப் குவாலிட்டி. இது கட்டு, இது பாருங்க, இது 4 லைன், இது 3 லைன். அதுல எமரால்டு மாலை, இது அன்கட் மாலை, இதுவும் நல்ல குவாலிட்டி, சூப்பர் குவாலிட்டி தான். இது ரெண்டுமே 3 லைன் தான், ரெண்டுமே அருமையான குவாலிட்டி. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் எமரால்டு மாலையில எனக்கு ரேட் கம்மியா வேணும்னு கேக்குறாங்க. அதுக்காக வச்சு இது சிந்தட்டிக் மாலை, இது சிந்தட்டிக் எமரால்டு மாலை, நேச்சுரல் வராது. இதுல நம்மகிட்ட 4 லைன் 5 லைன் 6 லைன் 7 லைன் வரை இருக்குதுங்க. இது சும்மா மேலாவில் இப்ப 2 மட்டும் வச்சிருக்கோம், இன்னும் உள்ள நிறைய இருக்குங்க. அப்புறம் இது வந்துட்டு அவென்ச்சுரின், இது நேச்சுரல் அவென்ச்சுரின் குவார்ட்ஸ்னு சொல்றது, அதுல வர மாலை இது. அப்புறம் இது வந்துட்டு அவென்ச்சுரின்ல பம்ப்கின் ஷேப் கார்விங் பண்ணது, இது பாருங்க கார்விங் பண்ணிருக்கோம். இந்த கார்விங் தான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இது எல்லா கலர்ல இப்ப எல்லா ஸ்டோன்ஸ்லயும் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ரூபி இருக்கு, ப்ளூ சஃபயர் இருக்கு, ரோஸ் குவார்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கேக்குறாங்க. எல்லாமே நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு சில இல்லன்னா கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அது அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றப்ப நமக்கு ஒரு வாரம் 10 நாள் டைம் தேவைப்படுங்க. சரிங்களா? அப்புறம் பாருங்க, இது ஆனக்ஸ் மாலை, அந்த கிரீன் கலர்ல இந்த மாதிரி கார்விங் பண்ணது சொன்னேன்ல, அதுல டார்க் கலர் கிரீன்ல கார்விங் பண்ணது. இதுவும் பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான் கார்விங் பண்ணது, கிரீன் கலர் டார்க் கலர். அப்புறம் இது பாருங்க, டாப் குவாலிட்டி மல்டி சஃபயர் மாலை. எல்லா கலர் இருக்கும், ப்ளூ சஃபயர், ப்ளூ இருக்கும், ரூபி இருக்கும், எல்லோ இருக்கும், கிரீன் இருக்கும், கிரீன் எமரால்டு இருக்கும். அப்புறம் டாப் குவாலிட்டி ப்ளூ சஃபயர் மாலை. இதுவும் எமரால்டு, இதுவும் ப்ளூ சஃபயர் மாலை தான். இது வந்துட்டு தைவான் கோரல் சொல்றது, சைனா கோரல். இது ஒரிஜினல் வராது, இது சூப்பர் குவாலிட்டிங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் இது பாருங்க, பியர் டிராப்ஸ், சிந்தட்டிக் எமரால்டு, சிந்தட்டிக் ரூபில வர பியர் டிராப்ஸ். இது வந்து மாலையா வாங்கி போட்டுக்கலாம், இல்லாட்டி நெக்லஸ்ல கீழே தொங்குற மாதிரி சின்ன சின்ன பீஸ், ஒரு பீஸ் 2 பீஸ் வாங்கி போட்டுக்கலாங்க. ஓகேண்ணா. இப்ப பாருங்க, முன்னாடி நவரத்ன மாலை பார்த்தோம், அதுல இது ரெடிமேடா இப்ப போடுற மாதிரி பின்னாடி ரோப் வச்சு நாங்க கொடுத்துருக்கோம். நிறைய பேர் தங்கத்துல வெளியில கட்டணுமா, பட்ஜெட் ஹெவியா இருக்கேன்னு கேட்டாங்க. அதெல்லாம் நாங்க இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். டெம்பரரியா இது போட்டுக்கலாம், ரஃப் அடி அடிச்சா தாங்காது, நூல்ல கட்டியிருக்கோம். அப்புறம் இது சிந்தட்டிக் ரூபி, இதை பாருங்க கார்விங் பண்ண சிந்தட்டிக் ரூபி மாலை அழகா இருக்கும். இது வந்துட்டு வாங்கி மாலையாவும் போட்டுக்கலாம், இல்லாத அது ஆர்னமெண்ட் செய்யறப்ப கீழே டிராப்ஸ்ல வர மாதிரி பண்ணிக்கலாம். இது முத்து மாலை. இது முன்னாடி பாருங்க, இது சிங்கிள் லைன், இது டபுள் லைன். சரிங்களா? அது பின்னாடி இந்த மாதிரி கொக்கி வச்சிருக்கோம், பின்னாடி கொக்கி வச்சிருக்கோம், ரோப் உள்ளது, பின்னாடி ரோப் உள்ளது வச்சிருக்கோம் நாங்க. இந்த மாதிரி பின்னாடி இந்த மாதிரி பின்னாடி ரோப் வச்சு வரும், அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. நாங்க ரெடி பண்ணி இப்ப கஸ்டமருக்காக கேட்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது ஓபன் மாலையில டாப் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. அப்புறம் பாருங்க, இது வந்துட்டு எம்ஓபின்னு சொல்றது, இது நேச்சுரல் வராது, ஃபேன்சி கலர்ஸ் இந்த மாதிரி டிஃபரெண்டா இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல வந்துகிட்டு இருக்கு. அதையும் நாங்க கஸ்டமர்ஸ்க்காக வாங்கி வச்சிருக்கோம். அப்புறம் இது பாருங்க, தாஞ்சூர் பெயிண்டிங் ஒர்க், ஸ்டோன்ஸ்ல தாஞ்சூர் பெயிண்டிங் ஒர்க். இது பாருங்க, குந்தஞ்சல் இருக்கு ஸ்டோன்ஸ்ல. ஓகே, சரிங்களா? இது வந்துட்டு சிந்தட்டிக் கோரல், இது வந்துட்டு சிந்தட்டிக், இது ஃப்ளோரைட், ஆனக்ஸ், இது சிந்தட்டிக் ரூபி. இது 7 சக்கர மாலை. 7 சக்கர மாலை நம்மள்ட்ட பிரேஸ்லெட் இருக்குங்க. ஓகேண்ணா. அப்ப ஆல்மோஸ்ட் நம்மள்ட்ட எல்லா ஸ்டோன்ஸ்லயும் பிரேஸ்லெட் மோஸ்ட்லி இருக்குங்க. செமி பிரீசியஸ் பொறுத்த பிரேஸ்லெட் எல்லாமே இருக்கும். இது சும்மா ஒரு ஃபேன்சி முத்து மாலை தான். இப்போ இனிமே நம்ம பிரேஸ்லெட்ஸ் பார்க்கலாம், நம்மள்ட்ட பிரேஸ்லெட்ஸ் பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, பிரேஸ்லெட்ஸ்லாம் பார்க்கலாம். இது பாருங்க, கருங்காலி பிரேஸ்லெட், ஸ்படிக பிரேஸ்லெட், மூன் ஸ்டோன் டாப் குவாலிட்டி பிரேஸ்லெட். இது வந்து டைகர் ஷேப் பிரேஸ்லெட், இது ரோஸ் குவார்ட்ஸ் பிரேஸ்லெட், இது வந்து லாபிஸ் லசூலி, இது சிட்ரின் குவார்ட்ஸ் கோல்டன் டோபாஸ் பிரேஸ்லெட். இது வந்துட்டு முன்னாடி ட்விஸ்டட் நெக்லஸ் பார்த்தோம், அதுல வர பிரேஸ்லெட். இது செட், ஆக்சுவலா நெக்லஸ் சேர்த்து தான் தருவோம். இது வந்துட்டு அமேசானைட் பிரேஸ்லெட், இது வந்துட்டு கோல்டன் ஹெமடைட் பிரேஸ்லெட், கார்னெட், பிளட் ஸ்டோன், ஹெமடைட், 7 சக்கர பிரேஸ்லெட். இது சிந்தட்டிக் நவரத்ன மாலையில வர பிரேஸ்லெட். இதுல பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க. இது பாருங்க, இது கார்விங் பண்ணிருக்கோம். இதுல ஓவல் இருக்கு, இதுல கார்விங் பண்ண பம்ப்கின் ஷேப்ல கார்விங் பண்ண சிந்தட்டிக் நவரத்ன பிரேஸ்லெட். இது வந்துட்டு மெலக்கைட் பிரேஸ்லெட், இது லாவா பிரேஸ்லெட்னு சொல்றது 7 சக்கரால இந்த மாதிரி லாவா ஸ்டோன்ஸ் மிக்ஸ் பண்ணி வருது. இது வந்து மணி மேக்னெட் பிரேஸ்லெட்னு சொல்லி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேக்குறாங்க, அவங்களுக்கு வர வச்சிருக்கோம். இது பைரேட், இது எல்லாமே ஆனக்ஸ், அவென்ச்சுரின், ஜேட் பிரேஸ்லெட்ஸ். இது எல்லாமே இது அமித்திஸ் பிரேஸ்லெட், நேச்சுரல் ஸ்டோன்ஸ் இதெல்லாம். இது எம்ஓபி பிரேஸ்லெட், இது சோடானைட், இது 3 கிளாஸ். இது யுனைகைட், கர்னீலியன், லாபிஸ் லசூலி, ஹவலைட், யுனைகைட், டர்க்வைஸ், சிந்தட்டிக் கோரல், கர்னீலியன், பிளாக் ஆனக்ஸ் பிரேஸ்லெட். இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோன்ஸ்ல நம்மள்ட்ட பிரேஸ்லெட் இருக்குங்க. நம்மள்ட்ட இல்லாத ஏதாவது கேட்டீங்கன்னா கூட அவங்க வர வச்சு வரும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். வேற எந்த ஸ்டோன் வேணா கீழே ஸ்டோரியில் ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க, நாங்க டீடைல்ஸ் சொல்றோம், அமௌண்ட் சொல்றோம், கூகுள் பே பண்ணுங்க, கொரியர் பண்ணிடுவாங்க. ஓகேண்ணா. அண்ணா, இப்போ இந்த பிரேஸ்லெட் பார்த்தோம் இல்லைங்களா, இது மேல் ஃபீமேல் 2 பேருமே போடலாங்களா? அது காமன் யூனிசெக்ஸ் தான். ஓகே, ஓகேங்கண்ணா.